எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் வெள்ளை சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடுதண்ணியில காலிஃப்ளவர் உதுத்து ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேங்க. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பூண்டு பற்கள். இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய். ஒரு காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம், பொரியடலை ஒரு 1 டீஸ்பூன், சின்ன துண்டா இருந்தா ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சிக்கு பதிலா இஞ்சி பொடி சேர்த்துக்கிறேன். வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு, குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். சால்னா அப்படின்றதுனால 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சோம்பு போட்டுக்கிறலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது வந்து ப்ரௌன் கலரில் வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வெங்காயம் வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்க அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, நம்ம சுடுதண்ணியில் வந்து இந்த காலிஃப்ளவர் போடும்போது மஞ்சள் பொடி எதுலேயுமே நீங்கள் சேர்த்துறாதீங்க. அது வெள்ளை சால்னா அதனால வெள்ளை கலரில் தான் இருக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாங்க. வதக்கி எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுடுதண்ணியில் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து மைக்ரோவேவில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நான் அதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். எனக்கு குழாயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா, டேப் வாட்டர்லேயுமே நல்லா ஹாட் வாட்டராக தான் கிடைக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க தான் தண்ணி வரும். ஏன் சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் போடுறோம் அப்படின்னா, ஏதாவது புழு பூச்சி அதில் இருந்தாலுமே நமக்கு வெளில வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம இதழெல்லாம் வச்சுருந்த அந்த பொடி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சுடுதண்ணியில் போட்டு வச்சிருந்த காலிஃப்ளவர் எல்லாத்துலேயுமே இந்த வெங்காயம் வதங்கினதும் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி வலுன்னு அரைச்சிடணும். திப்பி அரைச்சிடாதீங்க. அதே போல் அரைக்கிறதும் பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துட்டு, இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை வந்து இந்த காலிஃப்ளவரோடு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு வேணும்னா சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த காலிஃப்ளவரோட நல்லா படுற மாதிரி 2 நிமிஷம் இதை வதக்கிட்டு, நம்ம எந்த மிக்ஸியில் அரைச்சிருப்போம் இல்லையா? எப்போதும் தான் நான் மிக்ஸியில் அரைக்கிறதுல தான் தண்ணி அதை சேர்த்து அலசி ஊற்றுவோம். நான் வந்து சின்ன ஒரு டம்ளரில் வந்து ஒரு 1 1/4 டம்ளர் உப்பு பெர்ஃபெக்ட்டாக இருந்ததுங்க. 1 1/4 டம்ளர் அளவுக்கு நல்லா அந்த மிக்ஸியில் வந்து அலசி இதோட சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து மசாலா எது இருந்தாலுமே நம்மளுக்கு அதில் அப்படியே இதில் வந்து போயிடும் குழம்புல. இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கரெக்டாக குக்கர் மூடி போட்டு மூடி, இதில் வந்து ஒரு விசில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டா போதுங்க. ஒரு விசிலுக்கு மேலே ஜாஸ்தி விடக்கூடாது. ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சட்டுன்னு வேகக்கூடிய ஒரு காய். சைடில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு விசில் விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஸ்டீம் எல்லாமே நம்மளுக்கு அடங்கி வந்திருக்கு. ஸ்டீமை ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலுமே அப்படியே கமன்னு வாசம் அப்படி தூள் கிளப்புச்சுங்க. எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கழுவி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சால்னா தயாருங்க. வெஜ்ஜு பிரியர்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு ரெசிபி. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, அது தோசை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றணும். அது ஜீரா ரைஸு எல்லாத்துக்கூடயும் ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி கூட வச்சு தாங்க சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. பாருங்கள், கிட்டக்க வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த காலிஃப்ளவர் சால்னாவை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கட்டாயமாக கமெண்ட்டில் வந்து சொல்லணும் பார்த்துக்கோங்க. நான் வெயிட் பண்ணுவேன். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.